பக்கம் இந்த பக்கம் உலை வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ அதை லைட்டாக கண்ணாடி இப்போ இதிலே நான் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் வதக்கும் போதே உப்பு போட்டு வதக்கிக்குங்க. அப்போ தான் சிக்கனில் உப்பு பிடிக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு 10 ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ சாதாரணமாக நம்ம வீட்டில் சிக்கன் எடுத்தால் எப்படி குழம்பு வைப்போமோ அதுதான் இன்றைக்கி நம்ம அக்கா வைக்கிறேங்க. சாதாரண நாங்கள் வீட்டில் நான் சிக்கன் எடுத்தால் எப்படி வைப்போம்னா அது மாதிரி ஒரு குழம்பு வையின்னு சொன்னால் வீட்டில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிறத இப்போ வைக்கிறோம். சாதாரண வீட்டு முறைப்படி குழம்பு தான் சிக்கன் குழம்பு. இப்போ நம்ம சிக்கனுக்கு தண்ணி எடுக்கிறதுனால அக்கா ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வதக்கி விட்டுட்டு இப்போ 2 நிமிஷம் சிக்கன் வதங்கணும் போதும். நம்ம சிக்கன் ரசத்துக்கெலாம் கொஞ்சம் தண்ணி எடுக்கணும் இல்லையா, அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம சிக்கனுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா ரசத்துக்கு தண்ணி வேணுன்றதுனால ஒரு 1/2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். இது பிள்ளைய சூப்பு கேட்டால் கூட நம்ம 1 கிளாஸ் இதில் எடுத்து கொடுக்கலாம். சிக்கனில் சிக்கன் வதங்கும் போது உப்பு போட்டிருக்கோம். அப்போ கொஞ்சமாக நம்ம போட்டுக்கிட்டால் போதும். தண்ணியும் வற்றி வரும், அதனால் கம்மியாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ கலந்து விட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். சிக்கன் நமக்கு ஒரு இதில் வெந்துடும், அதனால் ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். இப்போ நம்ம இதை ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் சிக்கன் ஒரு 400 கிராம் எடுத்துருக்கேங்க வறுவலுக்காக. அதை நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், சிக்கனுக்கு தேவையான உப்பு, இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு. இப்போ நம்ம சிக்கனும் அங்கே விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம சிக்கனு வறுவலுக்கு மசாலா தடவி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மசாலா எல்லாம் தடவி வச்சிடமாக்கும். நம்ம சிக்கன் குழம்பு, ரசம், சாதம் படித்து வரும்போது இது லாஸ்ட்டில் வறுக்கும்போது நமக்கு மசாலா ஊறிக்கிறோம். உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் முன்னாடியே நீங்கள் மசாலா பறிச்சுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மசாலா ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிக்கன் அந்த மசாலா ஊறி இறக்கி ஒட்டி பிடிக்கும்போது அந்த சிக்கன் எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு டேஸ்ட்டு அவ்வளோவா இருக்குங்க. வறுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சுவையாக இருக்கும். அதனால் இப்போ டைம் இருந்தால் நீங்கள் முன்ன கூட இது ரெடி ஆக்கி வச்சுட்டு கூட நீங்கள் பாக்கி வேலையை பார்த்துக்கலாம். இப்போ நான் இப்போ வீடியோக்குனால இதை நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம அக்கா சொன்ன மாதிரி இதை ரெடி பண்ணி வச்சுட்டோன்னாக்கா இப்போ நமக்கு சாதம் அடித்து குழம்பு வச்சு ரசம் வச்சு வரும்போது லாஸ்ட்டில் இதை நம்ம வறுக்கும்போது எப்போயுமே சிக்கன் சூடாக தானே சாப்பிடுவோம் வறுத்தாப்ப இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பிகினஸ் இருந்தால் எதை செய்யணும் எதை பின்னாடி செய்யணும்னு தெரியாதுல்ல. இப்போ அவங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டா அவங்களுக்கு ஈஸியாக கடன்னு வேலை முடிச்சிடும். இப்போ மசாலா தடவுலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோமாக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அடுப்பு ஃப்ரீயாக இருந்தால் கூட நீங்கள் டக்குன்னு இதை எடுத்து மசாலா தடவி இருக்கிறதுனால பொரிச்சு எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் விருப்பப்பட்டால் லெமனோ இல்லைன்னா தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்முடைய சிக்கன் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பரட்டி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மசாலாவும் நம்ம தடவி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சிக்கனும் வெந்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, கல்பாச்சி, ஸ்டார் பூ, ஏலக்காய் எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் பெரிய வெங்காயம், காரத்துக்கு மிளகாய். இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு வதக்கிக்கிடுவோம். அந்த கேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்குங்க. தேங்காய் கம்மியாக சேர்த்தா போதும் குழம்புக்கு. தேங்காய் நிறையா சேர்க்கும்போது குழம்பு டேஸ்ட்டு மாறிடும். கொதன்னு அந்த தேங்காயோட கொழுப்பு தன்மை தான் இருக்கும். கொதன்னு என்ன சொல்லுவீங்க, தேங்காய் ரொம்ப கூட்டிச்சுன்னா மசாலா அதிகம் ஆன மாதிரி இருக்கும், டேஸ்ட் இருக்காது. அப்போ கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் சோம்பு, கசகசா, ஜீரகம் எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்புக்குன்றதுனால. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு, மசாலாவும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி குட்டிஸுக்கு கேட்டால் கொடுக்கலாங்க, பின்னா ரசத்துக்கு வேணால் நான் எடுத்தோம்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ தக்கன சேர்த்துக்கோங்க. இது மிக்ஸி குழம்பு பண்ணி கலந்து விட்டுக்கலாம். குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் குழம்பு நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்பு ஏற்கனவே வேக வச்ச சிக்கன்றனால ஒரு 5 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம். உப்பு உரப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த டயத்தில் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டுக்கலாம். ஏற்கனவே சிக்கன் வெந்ததுனால நம்ம ரொம்ப வேக வேண்டாம். ரொம்ப அதிகம் சிக்கன் வெந்தாலும் டேஸ்ட் இருக்கலாம். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அக்கா. இதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் 2 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு முறைப்படி தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். சாதாரணமாக வீட்டில் நம்ம சிக்கன் எடுத்தால் எப்படி வீட்டில் வைப்பாங்க அந்த அளவு மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அக்கா எப்படி வைப்பணும் அந்த இதுதான் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரசம் வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம இடித்து தான் ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு மிளகு, ஜீரகம், வத்தல், பூண்டு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம இடித்து எடுத்துக்கலாம். இப்போ ரசத்துக்கும் இடித்தாச்சு. இப்போ நம்ம தக்காளி, நான் பெங்களூர் தக்காளினால நான் 1 பாதியமாக மிக்சியில் அடித்து எடுத்துருக்கீங்க. நீங்கள் நாட்டு தக்காளினா நம்ம கைட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வதக்குனாலும் நீங்கள் வதக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். ரசம் எப்படி வேணால் வைக்கிறாங்க. இப்போ புளிப்பு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் அந்த தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை சேர்த்து இந்த மாதிரி சிக்கன் தண்ணி வேக வச்சு எடுத்து நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள். இது வரைக்கும் வைக்கலைன்னா இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள். ரசம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை கலக்கிட்டு கொஞ்சமாக நம்ம வாயில் விட்டு பார்த்தோமாக்கோ புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்காகத்தான் கரெக்டாக இருக்குது. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ கடுகு, வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இடித்து வச்ச பூண்டு, மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதை நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள்,
கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்ச ரசத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது முறக்கட்டவும் நம்ம எடுத்துக்கிறலாம். இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவிக்குங்க. இப்போ நம்மளோட ரசமும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்குங்க. இது ரசத்துக்கு சீனி சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரசம் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் சீனி சேர்த்திங்களாக்கும். இப்போ இதை நம்ம ரசத்தை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரசமும் ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இனி இப்போ லாஸ்ட்டில் இனி சிக்கன் மட்டும்தான் நம்ம வறுக்கணும். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி அக்கா எப்படி வச்சோன்னா அதே மாதிரி வச்சு பிளானிங் தான். இந்த மாதிரி பிளானிங் பண்ணிங்கன்னா டக்குன்னு நமக்கு 10 பேருக்கு சமையல் முடிஞ்சிருங்க. இன்றைக்கி நான் வச்ச சிக்கன் வச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி சிக்கன் தண்ணி ஊற்றி நீங்கள் ரசம் வைக்கலைன்னா இதே போல் இன்றைக்கி நீங்கள் சிக்கன் எடுத்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சிக்கன் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயும் சூடாயிருச்சு. இப்போ நம்ம சிக்கனையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். போட்ட உடனே திருப்பாதீங்க. இப்போ நம்ம சிக்கனை இந்த பக்கம் திருப்பிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா மசாலாலாம் ஒட்டி பிடிக்கல. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மசாலாலாம் பரட்டி வச்சுட்டிங்களாக்கு நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் சிக்கனை வறுக்கலாங்க. இப்போ மசாலா எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ உங்களுக்கு அவ்வளோ சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும் ஊறி வரும்போது. இப்போ இந்த பக்கமும் பெருக்கியாச்சு. இப்போ இதை நம்ம சிம்மில் ஒரு மீடியம் தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த டயத்தில் நீங்கள் இடையில பாத்திரம் இது இருந்தால் நீங்கள் கழுவி எடுத்துக்கலாம். அப்போ வேகமாக உங்களுக்கு கிச்சனில் வேலை முடிஞ்சு டக்குன்னு நீங்கள் வெளியேறலாம். இப்போ இந்த பக்கமும் 2 நிமிஷம் வேகட்டும். இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு சிக்கன் குழம்பு வறுவல் ஒரு ரசம் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நீங்களும் இதே போல் இன்றைக்கி அக்கா எப்படி சிக்கன் வேக வச்சுட்டு அந்த தண்ணியில் ரசம் வச்சோன்னா அது மாதிரி இது வரைக்கும் ட்ரை பண்ணிடலைங்க. ஒரு தடவை வச்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சி போகும். அடுத்து சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட தோணுங்க. இது முட்டை ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மெனு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே போல் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.